வருஷத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் bless யூ. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு வந்து என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று 1ஆம் தேதியிலே நம்ம தியானித்தோம், ஜெபித்தோம். நிறைய பேர் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்கூடாக இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. நான் தொடர்ந்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள், ஒரு முழுமையான ஆசீர்வாதம் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதை குறித்து ஜனங்களோடு பேசி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். அதனால தான் இந்த நாளிலே குடும்பங்களுக்காக நான் உங்களோடு தேவ செய்தியை கொண்டு வந்து உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்க போகிறேன். என்ன, குடும்பத்தில் பலவிதமான ஆசீர்வாதம் தேவையாக இருக்கிறது. எல்லாருமே குடும்ப சம்பந்தப்பட்டவங்க தான். இங்கே குடும்பம் இல்லாமல் யாருமே கிடையாது. எல்லாருமே குடும்பங்கள் உள்ளவர்கள் தான். உங்களுக்கு உங்களுடைய குடும்ப, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்ற உறவுகள் உள்ள ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் ஒரு முழுமையான சந்தோஷத்தை பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் இந்த குடும்பத்தை உருவாக்கினவர் கர்த்தர். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே முதலாவது குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி வைக்கிறார். இது உலக வழக்கத்தின்படி நடக்கிற ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. அது வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் குடும்பத்தை உருவாக்கி ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதனால தான் சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த குடும்ப சந்தோஷம். எப்படி இந்த குடும்ப சந்தோஷத்தை கெடுப்பது, எப்படி இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுப்பது, எப்படி இந்த குடும்பத்தில் ஒரு மனதை கெடுப்பது, எப்படி இந்த குடும்பத்தை நரகமாக்குவது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறான். என்னால் ஆண்டவர் எதை செய்தாலும் அதுக்கு எதிராக செயல்படுகிறவன் தான் பிசாசு என்கிற அந்த சாத்தான். ஆகவே ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணினதுனால அவனுடைய கோபமும் எரிச்சலும் ஆண்டவர் மேலே இருந்ததினால ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி குடும்பத்தை அவன் பாழாக்குகிற காரியத்தை செய்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் எனக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் 3 நாள் தனித்து காத்திருந்து ஜெபிக்க நானும் என் மனைவியும் ஒரு இடத்திற்கு சென்றோம். தனித்தனியாக என் மனைவி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கொஞ்சம் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு. அப்போது ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், மகனே, குடும்பங்கள் மீது அதிக கவனம் செலுத்து, குடும்பங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் பேசினார். ஏன் ஆண்டவரை பிரத்யேகமாக அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது, கடைசி காலம் சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிறான். குடும்பங்களுக்கு விரோதமாக இன்னும் பலமாக எழும்புவான். குடும்ப சமாதானத்தை கெடுக்கவும் மகிழ்ச்சியை கெடுக்கவும் பலமாய் கிரியை செய்வான். அதனால் ஜெபம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். உன்னுடைய ஜெபம் தேவை. குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், குடும்பங்களை ஜெபிக்க வைக்கணும் என்று ஆண்டவர் பேசினார். அதனால தான் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம் ஒன்றை ஏற்படுத்தினோம். அதில் இப்போ 85,000க்கும் அதிகமான குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக தினந்தோறும் இங்கே ஜெபக்குழுவிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை குடும்பங்கள் 85,000 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க என்னென்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசினார். வேத வசனங்களை காண்பித்தார். அதன்படியே குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்த திட்டத்தில் இணைகிறதுக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை, காணிக்கை கொடுக்க தேவையில்லை, அது இலவசம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், எந்தெந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுவார்களோ அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் நான் ஆசீர்வதிக்க முடியும். அவங்க குடும்பமாய் ஜெபிக்காவிட்டால் நான் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் அதை உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லி தான் இப்பொழுது குடும்ப ஆசீர்வாத நேரம் என்று சொல்லி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சத்யன் டிவியில் காலை 6:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத நேரம் ஒளிபரப்பப்படுகிறது. நானே அதுக்கு எங்கள் இயேசுடிக்கிற டீமாக உட்கார்ந்து பாட்டு பாடி வசனம் வாசித்து ஒரு விளக்கம் கொடுத்து குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் குடும்பமாக உட்காரணும், கணவன் மனைவி பிள்ளைகளாக
அந்த ஜெபத்தில் இணைந்து குடும்பமாய் ஜெபிப்பது. வாரத்தில் ஒரு நாள் தான் நான் ஜெபிக்க முடியும், ஆனால் நீங்கள் எல்லா நாளும் ஜெபிக்கணும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லா நாளும் குடும்ப ஜெபம் பண்ணணும். அதுதான் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். இப்போ அதில் நிறைய பேர் இணைந்து கொண்டே வருகிறார்கள். நீங்களும் அதில் இணைந்து கொள்ளலாம். அதை பற்றி விவரத்திற்கு எங்களுடைய இன்ஃபர்மேஷன் சென்டர் போங்க. குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் எங்கள் குடும்பத்தை இணைத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். அது இலவசம்தான். நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுக்கணும், விவரம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் குடும்பத்தின் மீது இவ்வளவு கவனம் செலுத்துகிறார்? ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறவர், குடும்பத்தை உருவாக்கினவர் மாத்திரம் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் உலாவின போது எத்தனை அற்புதங்களை செய்தார், பல ஆயிரம் அற்புதங்களை செய்தார். ஆனால் முதலாவது அவர் அற்புதம் செய்தது கல்யாண வீட்டில், ஒரு திருமண வீட்டில் கணவன் மனைவியாக 2 பேர் இணைக்கப்படுகிற ஒரு திருமண வீட்டில் தான் இயேசு முதலாவது அற்புதம் செய்தார். காரணம், அவர் குடும்ப வாழ்க்கையை சிறப்பித்திருக்கிற தேவன். குடும்ப சந்தோஷம் என்பது ரொம்ப முக்கியம், குடும்ப ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை அங்கே செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வேத புஸ்தகத்தில் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று நிறைய விவரங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள் எப்படி இருக்கணும், எல்லாமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னால் ஆண்டவர் குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள ஒரு தேவன். இல்லை, சமாதானமே இல்லை. கணவன் மனைக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசு. அவன் உள்ளே நுழைந்து சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். ஒருவர் ரட்சிக்கப்படலைன்னா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அவனுக்கு ஆவிக்குரிய அனுபவமே விளங்காது. இந்த மாதிரி பிரச்சனை பல குடும்பங்களில். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும் குடும்பத்தில், அது தேவை. சில குடும்பத்தில் கடன் பிரச்சனை. நீ கடன் பிரச்சனை இல்லாத மக்களை பார்ப்பது அரிதாயிருக்கிறது. கடன்காரங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க, சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடனுக்கே வட்டிக்கு போய் விடுகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதை அறிந்து கொள்ளணும். சில குடும்பத்தில் எப்பொழுது நோய் நொடிகள், வியாதி. ஒருத்தருக்கு வியாதி முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு வியாதி முடிந்தால் அடுத்தவங்களுக்கு, தினம் ஆஸ்பத்திரி, தினம் வியாதி, தினம் பண செலவு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம். அப்போ இதிலிருந்து ஒரு விடுதலை வாங்கி ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக, சமாதானமான குடும்பம், ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். சில குடும்பத்தில் சாபம் அப்படியே தொடருகிறது. கேர்ட்ஸ், தலைமுறையான சாபம் தொடருகிறதுனால நிறைய பாதிப்புகளை பல குடும்பங்கள் சந்திக்கிறது. அந்த சாப கட்டுகள் அறுக்கப்பட்டாதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சில குடும்பத்தில் சந்ததி ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை செல்வம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை. இப்படியெல்லாம் பலவிதமான தேவைகள், பிரச்சனைகள் குடும்பத்தை நெருக்குகிறது. பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், இந்த மாதிரி பிஸ்னஸ் காரியம், வேலைக்கு வழி திறக்கல, பல பிரச்சனைகளை ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் வைக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போ அதற்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. 128வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 128ஆம் சங்கீதம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு சங்கீதம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படனா என்னென்ன காரியம், அதையெல்லாம் அந்த சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அது ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் அதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய மனைவி எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவருடைய வருமானம் எப்படி இருக்கும், அவருடைய சந்ததி எப்படி இருக்கு, எல்லாம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்போ இதுக்கு முக்கிய காரணம் கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ அதை நம்ம அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ரொம்ப முக்கியமானது 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அதாவது ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்குள்ள 2 ஆசீர்வாதம் இருக்கணும், சமாதானமும் இருக்கணும், சுகமும் இருக்கணும். இந்த 2ம் பாதிக்கப்பட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் போய்விடும். உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். இந்த 2ஐயுமே கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மெயினான 2 முக்கியமான காரியங்கள். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, முதலாவது 128ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்க குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்கிறல்ல, கையின் பிரயாசம். நீ நிலத்தில் உழைக்கிற விவசாயிகள் நிலத்தில் உழைக்கிறாங்க, அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் போய் உழைக்கிறாங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க, டைப்ரைட்டிங் வேலை செய்கிறாங்க, எழுதுகிற வேலை செய்கிறாங்க. கை, இந்த கை நம்ம வேலைக்கு உதவி செய்கிறது. கையின் பிரயாசம், அந்த உழைப்பினுடைய பிரயாசம். நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? கஷ்டப்பட்டு உழைச்சி மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்தால் பாதிக்கு மேலே வட்டிக்கே போகுது. இங்கே கடன், அங்கே கடன், இங்கே கடன், வட்டிக்கே போய்விடுகிறாரு. மீது கொஞ்சம் பணத்தை வச்சு மறுபடியும் கஷ்டம், மறுபடியும் கடன். இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளம். கடன் இல்லாத குடும்பங்கள் வெகு சிலரைத்தான் பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன். அதாவது கடன் இல்லாமல் வாழ முடியுமா? கடன் இல்லாமல் வாழ முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர முடியும். நீங்கள் விசுவாசித்தால் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. ஆமாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இது ஒரு வாக்கு தத்துவம். ஆண்டவர் கட்டளையாக சொல்லவில்லை. கட்டளையாக சொல்ல, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளை சொல்லலை. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். இது ஒரு வாக்கு தத்துவ ஆசீர்வாதம். நீங்கள் அதை விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறிடுவீங்க, கடன் வாங்குறவங்களா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதற்கு நம்ம பல காரணம் சொல்லுகிறோம். வாங்குகிற சம்பளம் போதலை, எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் பத்தலை, அதனால் கடன் ஆகிவிட்டோம். பல காரணங்கள் சொல்கிறாங்க. பண பிரச்சனை நிறைய குடும்பத்தில். அப்போ இது உண்மைதானா அப்படின்னு அறிஞ்சால் நான் பலர்கிட்ட கேட்பேன், எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, போதுமா உங்களுக்கு, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? பலர்கிட்ட கேட்பேன், பிஸ்னஸ் பண்ணாலும் எப்படி இருக்கிறீங்க, வரவு செலவுகள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு. சிலர் உற்சாகமாக கர்த்தருங்களை நல்லா ஆசீர்வதிக்கிறார் பிரதர் சொல்லுவாங்க. சிலர் ஏதோ வாழ்க்கை போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இயேசுடிக்கா ஊழியத்தில் 400 பேர் முழு நேரமாக இருக்காங்கல்ல ஊழியத்தில், எல்லாருக்குமே சேலரி கொடுக்கப்படுகிறார். கொஞ்சம் சேலரி தான் கொடுக்கப்படுகிறார். வெளியில் கொடுக்குற மாதிரி ஊழியத்தில் கொடுக்க முடியாதில்ல, அதனால் கொஞ்சமாக சேலரி. ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு, வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு சேலரி கொடுக்கப்படுகிறார். அப்போ இவங்களுக்கு போதுமா, இவங்களுடைய காரியத்தை அறியணும்னு ஒரு நாள் ஒரு தம்பிகிட்ட பேசினேன். அவருக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஊழியத்தில் இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஊழியத்தில் இருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே சம்பளம் கிடைக்கிறது.
நான் கேட்டேன், எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது, 2 பேரும் ஊழியத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பணக்காரி எப்படி போகுது, செலவுக்கெல்லாம் போதுமானதாக இருக்குதா அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, ஏதோ கஷ்டப்பட்டு போகுது வாழ்க்கை, கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்குது, கடன் பிரச்சனை வேறு இருக்குது, ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டு வாழ்க்கை கடந்து போகுது என்பதாக கொஞ்சம் வருத்தத்தோடு சொன்னார்கள். அப்போ 2 பேர் சம்பளம் வாங்கி இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு ஆள் மட்டும்தான் ஊழியத்தில் இருக்காங்க, மனைவி ஊழியத்தில் இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அவங்க வீட்டில் குழந்தைகளை கவனிக்கிறாங்க, குழந்தைகளை வளர்க்குற பொறுப்பை எடுத்து, அதனால் ஊழியத்தில் இனிமேல் இருக்க முடியாது, கணவர் ஊழியம் செய்யட்டுன்னு குடும்பத்தை கவனிக்கிறாங்க. ஒரு சம்பளம் தானே வரும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்கள் வீட்டில் ஒரு சம்பளம் தானே? ஆமாம், கர்த்தர் என்ன மட்டும் ஊழியத்தில் வச்சுருக்காரு, மனைவி குழந்தைகளை கவனிச்சிக்கிறதுனால வர முடியலன்னு சொல்லி. நீங்கள் ஒரு ஆள் தான் சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது? நீங்கள் சாப்பாடு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, எல்லா காரியமும். அவர் சொன்ன விஷயம் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவர்களை நல்ல ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு. நாங்கள் ஒரு குறையும் இல்லை, ஆண்டவர் மீதியான துணிக்கைகளையும் எடுக்க வச்சிருக்கிறாரு, நாங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதாக சொன்னார். எனக்கு இப்போ ஒரு கேள்வி, 2 பேர் சேலரி வாங்குறாங்க, கடன் பிரச்சனைன்றாங்க, ஒரே ஆள் சேலரி வாங்குறாரு, எங்களுக்கு மிச்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரியம் இது? அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்குது என்பதை யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ நீங்களும் யோசிக்கிறீங்கள, யோசிக்கணும் அப்படி எதனாலன்னு சொல்லி. அப்போது நான் யோசித்த போது அறிந்து கொண்டேன், ஆசீர்வாதம் வாங்குகிற சம்பளத்தில் இல்லை, கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடியது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இல்லை, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் இல்லை, அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடியது. அதனால் 2 பேர் சம்பளம் வாங்கி கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு ஆள் சம்பளம் வாங்கி மீதி மிச்சத்தோட செழிப்பாய் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எது அவசியம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அவசியம். நீங்கள் உங்களுடைய சம்பளம் வருமானத்தின் மீது கவனம் செலுத்தினீர்களானால் அது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதை விட்டு ஊழியம் கொடுத்த கர்த்தர், வேலை கொடுத்த கர்த்தர், வேலை செய்ய பலன் கொடுத்த கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர் மீது விசுவாசம் வைத்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் அதை ஆண்டவர் சொல்ல, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ கையின் பிரயாசத்தை அடுத்த ஆளுக்கு கொடுக்க மாட்ட, வட்டி பணம் போகுதுன்னு கொடுக்க மாட்ட. நீ உழைத்து சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதை நீ சாப்பிடுவாய்ன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைத்து சம்பாதிக்கிற அந்த வருமானத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கும். அப்போது ஆசீர்வாதம் என்பது தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தால் அது கர்த்தர் கொடுத்த வேலைன்னு சின்சியராக செய்யணும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அது கர்த்தர் கொடுத்த தொழில் என்று கர்த்தர் விரும்புகிறபடி சின்சியராக செய்யணும். அப்படி உழைக்கிற கஷ்டப்படுகிற உண்மையான மனுஷனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது, கடன் பிரச்சனை இருக்காது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை செய்யணுமானா அவருடைய வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க ஒப்பு கொடுங்க. இன்றையிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும், உடைய வருமானத்தில் ஆசீர்வாதம் வரும், செழிப்பும் நன்மையும் வரும். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம்லாம் சும்மா வராது. இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்து முடித்ததுனால உன்னை ஆசீர்வதிக்கத்தான் நான் சிலுவையில் மறித்தேன். உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன் குடும்பத்தையே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ ஒப்பு கொடுக்கணும்ல, நீ உன் காரியத்தை செய்யணும்ல, நீ ஒன்று அர்ப்பணிக்கணும்ல, என் வழியில் நடக்கணும்னு கேட்குறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு ஒரு நிமிட கண்களை மூடி, ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன். இனி இஷ்டப்படி நடக்க மாட்டேன், மனப்போக்கில் நடக்க மாட்டேன். தெய்வ பயத்தோடு உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வழிகளில் நடக்க அர்ப்பணிக்கிறேன். என் வருமானத்தை ஆசீர்வதியும்,
கடன் பிரச்சனையை மாற்றும், வறுமையை மாற்றும், செழிப்பை தாரும். என் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் குடும்பமாய் மகிழ்ந்து குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழ ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும், எங்கள் குடும்பத்தில் உண்டாகணும். ஜெபிங்க, அப்படியே சொல்லி ஜெபிங்க. தகப்பனே, யார் யார் கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக, இந்த சிறு பிள்ளைகளுக்காக, இந்த பெற்றோருக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த வீட்டுக்குள்ளே வந்த இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கணவனை ஆசீர்வதியும், மனைவியை, பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும். இனி கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, செழிப்பும் நன்மையும் உண்டாகணும். வறுமை இருக்கக்கூடாது, பண பிரச்சனை இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வீண் செலவுகள் வரக்கூடாது, ஆஸ்பத்திரி செலவு வரக்கூடாது, வீணான கடன் சிக்கல்கள் வரக்கூடாது. செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். வியாதிகள் வரக்கூடாது, பலவீனங்கள் தாக்கக்கூடாது. நீங்கள் பாதுகாத்து அவங்களை நோயற்ற ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தாரும், சமாதானமுள்ள வாழ்க்கையை தாரும். குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதித்து பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வதியும். நீர் விரும்புகிறபடி படிக்க, நீர் எதிர்பார்க்கிறபடி அவருடைய வாழ்க்கை அமைய ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் மாற்றம் வரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். குடும்பமாய் ஜெபிக்க தூண்டி அருளும். குடும்பமாய் வேதத்தை தியானிக்க கிருபை தாரும். குடும்பமாய் ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீ சொன்ன இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.